ஹே ஹாய் காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா பிரிக். அதாவது என்னென்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. நைட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்கே ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது. ஒய்ஃப் திடீர்னு நைட்லேயே எந்திரிச்சு நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு போகிறாங்க. போயிட்டு கதவை திறந்து பார்த்தா என்ன இருக்கணும் சொல்லுங்கள்? வழி தானே இருக்கணும். ஆனால் ஒரு பிரிக்குனால் அடைச்சிருக்கு. இதுலேருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் வாய்ஸ் ஆஃப் எம்கே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கையில் என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டே இருக்காரு. அவரால் ஒழுங்காக அந்த மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ண முடியல. அவரோட பாஸ்ட்டில் வந்து என்னமோ நடந்திருக்கு. அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி காட்டுறாங்க, எல்லாமே காட்டுறானுங்க. காட்டிகிட்டே இருக்கையில் இவர் பார்த்துட்டே இருக்கையில் சிஸ்டம் வந்து ஒரு மாதிரி கரெக்டாகிற மாதிரி ஆகுது. பார்த்துட்டே இருக்கையில் ஒரு என்ன ஆகுதுன்னா வெளியே போக முடியாமல் தள்ளாடிட்டு இருக்கு. இவர் எடுத்து சரி வெளியே விடலாம் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து கொண்டு போய் வெளியே விடலான்னு எடுக்கிறாரு. எடுத்து கரெக்டாக கொண்டு போய் வெளியே விடையில என்ன பண்ணுதான் தீ மறுபடியும் உள்ளே வந்து மாட்டிக்குது. பார்த்துட்டு இருக்கையில சரின்ட்டு ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்ட்டு போய் மூஞ்சி கழிக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு அவங்க ஒய்ஃப் வந்துடுறாங்க. ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது சரி வா கீழே போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்து கீழே போகிறாங்க. கீழே போயிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா ஒரு வேன், அந்த அந்த பென்டெனில் வரும்ல ஒரு வேனு, ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வீடு இருக்க மாதிரியே இருக்கும்ல வேன், அந்த வேனை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது அவன் சொல்கிறான், இல்லை நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வரையில வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க தங்கியிருக்காங்கல்ல வீடு, அந்த வீடோட ஓனர் அவர் வந்து பேசுகிறாரு. ரெனோவேட் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவனுங்க பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க இருக்கிறதுலே வந்து ஒரு சேம்பர், அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி, அது என்ன ஆகுதுன்னா எரிஞ்சிட்ருக்கு. பார்த்துட்டு ரெண்டு பேரும் சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. நைட் ஆயிடுது. அப்புறம் ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தூங்குனா ஹீரோயினால் தூங்கவே முடியல. டக்குன்னு எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கிளம்பிட்டு இருக்கல ஹீரோ வந்துட்டு வந்து எங்கே கிளம்புற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினி சொல்கிறாங்க, இல்லை நான் மட்டும் தனியாக ட்ரிப் போக போகிறேன், நீ வந்தா வா, வரலன்னா போ, நானும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கிளம்புனே இரு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல ஹீரோயின் வேகமாக போயிட்டு கதவை திறக்கிறாங்க. போய் பார்த்தா என்ன செங்கக்கல்லை வச்சு அடைச்ச மாதிரி இருக்குது. என்னடா அது செங்கக்கல் இப்படி என்ன பண்ணி வச்சுருக்க, நீ வெளியே விட நான் போகணும் அப்படிங்கும்போது எனக்கே தெரில என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினி ஒரு இதுவாக எடுத்து வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. எல்லாத்தையும் வந்து அதை வந்து உடச்சிடலாம் அப்படின்ட்டு நிறைய திங்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. உடைக்க முடியல. அப்போ ஹீரோவும் வந்து ட்ரை பண்ணுறாரு உடைக்கிறதுக்கு, உடைக்க முடியல. ஃபுல்லாக ஜன்னல் எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க, எல்லாமே மூடி இருக்குது. அப்புறம் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு தண்ணி வருதா அப்படின்னு பார்த்தா தண்ணியும் வரல. இவர் என்ன பண்ணுறாருன்னு ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்தால் ஃபோனை கொண்டு போனால் ஒரு மாதிரி ஃபோன் வந்து கிளிச் ஆகுது. கிளிச் ஆகிட்டே இருக்கையில் ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்ருக்கையில் ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, இதுக்கு தான் நான் நேற்றே போகலாம் அப்படின்னு சொன்னேன், நேற்று நம்ம போயிருந்தால் அந்த பிரச்சனை வந்து நடந்திருக்காது, ஒன்றால் தான் நம்ம இப்போ இங்கே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளாக கொண்டாந்து உடைக்க பார்க்குறாங்க. உடைச்சிட்ருக்கையிலே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை வந்துடுச்சு. சண்டை வந்தோடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த கிளாக் இருக்கும்ல, அலாரம் அடிக்கும்ல, அந்த கிளாக் எடுத்து ஓங்கி அடிச்சிட்றாரு. அதிலே அடித்தா அதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் பொய்யல் ஒட்டிக்குது. உடனே என்ன பண்ணுறாருனா எல்லா அந்த மெட்டல்லையும் வந்து இந்த சாவி, ஸ்போக் ஸ்பூனு, கத்தி அது எல்லாத்தையும் வந்து ஒட்டி பார்க்குறாரு. ஒட்டினா ஒரு 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 இடத்துல மட்டும் ஒட்டுது. அதாவது ஒரு 4 பாக்ஸில் மட்டும் ஒட்டுது. இவங்க பார்த்துட்டு இருக்கையில் அது என்ன ஆகுதுன்னா ஆடுது. ஒரு மாதிரி ஆடையில் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா டக்குனு குனி அப்படின்னு சொன்னோடனே குனிஞ்சா அது வந்து ஃபோர்ஸாக ரிட்டன் வருது. அது எப்படின்னா அந்த மேக்னெட்டில் வச்சோம்னா ஒரு சில ஒட்டியும் ஒரு சிலது வந்து ரிப்பிள் ஆகும்ல, அந்த மாதிரி வந்து டக்குன்னு இதுவானோடனே அந்த ஸ்போக் ஸ்பூனு எல்லாமே வந்து ஹீரோவோட முதுகில் வந்து குத்திடுது. அப்புறம் ஹீரோயின் தான் எடுத்து பேண்டேஜ் போட்டுட்ருவாங்க. போட்டுட்ருக்கையிலே பக்கத்து வீட்டிலேருந்து ஏதோ சத்தம் கேட்குது. கேட்டோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் உடச்சி பார்த்தா அங்கே வந்து 2 கப்புள்ஸ் இருக்கானுங்க. போதைப்பொருள்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கானுங்க. போதைப்பொருள் கப்புள்ஸ்னு வச்சுக்கலாம். அவனுங்களை பார்க்குறாங்க, நாங்களும் இந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டோம், இது பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஹீரோயினும் வந்துடுறாங்க. வந்து உட்காந்தே இருக்கானுங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் அந்த வீட்டிலேருந்து ரொம்ப சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டோன்னே இவங்க ஓட்டை போய் பார்த்தா அவன் வந்து போட்டு அடிக்கிறான், உடைக்கிறான் அந்த கதவை. அந்த போதை வந்து இதுவாகி போயிட்டு என்ன பண்ணுறானுங்க, ஹீரோ வந்து பெரிய ஓட்டையாக உடச்சி உள்ளே போயிட்டு அந்த பேஸ்பால் பேட் எடுத்துகிட்டே போகிறான். போய் பார்த்தா அந்த போதை பொண்ணு இருக்கால்ல, அவளுக்கு என்னாச்சு அப்படின்னா அடிபட்டு ரத்தம் வருது. உடனே என்ன பண்ணுறான்னா அவனோட பாய் ஃப்ரெண்டை வந்து இவன் அடிக்க ஆரம்பிச்சிடறான் நம்ம ஹீரோ.
அடிச்சோடனே அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து காப்பாற்றுறா. அந்த மாதிரி அவனையும் அடிக்கிறீங்க, அவன் வந்து என்னையை வந்து காயப்படுத்தினது கிடையாது ஒரு நாள் கூட, அவன் வந்து வெளியே போகிறதுக்காக தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, இவனுங்க அடித்தோடனே அவன் வந்து மயங்கிடுறான். டக்குன்னு 2 பேரும் என்ன பண்ணான்னு கூட்டிகிட்டு அவங்களோட ரூமுக்கு வந்து கொண்டு போயிடுறானுங்க. கொண்டு போயிட்டு உட்காந்துருக்கையில சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் நைட்டு வந்து நிறையா ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு தூங்கிட்டோம், காலைல எழுந்திரிச்சு பார்த்தா இப்படி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் இன்னும் முதல்ல தெரியலையா என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயின் பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கையில ஹீரோயின் சொல்கிறா, இந்த மாதிரி கீழே பேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு இது இருக்குது, சேஃப் ரூம் இருக்குது, அது வழியாக நம்ம தப்பிச்சு போயிடலாம், இந்த மாதிரி வார் சமயத்தில் வந்து கட்டின வீடு இது, அதனால கீழே வந்து இது இருக்குது, நம்ம கீழே ஒரு இதுவாக உடச்சிட்டு போய் நம்ம அங்கே போனோன்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. சரி அப்படின்ட்டு ஹீரோ உடைக்க ஆரம்பிக்கிறாரு. உடச்சிட்டு கீழே போனால் கீழ் வீட்டில் வந்து ஒரு வயசான தாத்தாவும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த தாத்தாவோட பேரை சொல்லிக்கிட்டே இவன் போனால் பின்னாடி வந்து அவர் வந்து கண்ணை வச்சுட்டு, நீங்கள் எதுக்கு இங்கே வந்த, இங்கெல்லாம் வரக்கூடாது, நீங்கள் மேலே போங்க அப்படின்னு சொன்னோடனே இவன் வந்து, நான் சொல்கிறத கேளுங்க, நம்ம கீழே போனால் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்களோட பேத்தி வந்து, சரி தாத்தா நான் அவங்க சொல்கிறத கேளுங்க, நம்ம தப்பிச்சிடலாம், நம்ம 3 நாளாக ஆனாலும் நம்ம இங்கே தான் இருப்போம், 3 நாள் இங்கே தான், இவங்க சொல்கிற பேச்சை கேட்டால் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்ட்டு இவரும் ஒத்துக்கிறோடனே கன்னை கையில் வச்சோடையே நிற்கிறாரு. இவனுங்களும் அடுத்து அந்த போதை கை இருக்கானுங்கள்ல, அவனுங்க கப்புள்ஸ் 2 பேரும் இறங்குறானுங்க. இறங்கினோடனே கேட்பேன், இவன் கையை ஏன் கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவான், நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு கை கட்டலாம் அவுத்து விட்டு மறுபடியும் இங்கே வந்து உடைக்க ஆரம்பிக்கிறானுங்க. உடச்சிட்ருக்கையில் ஹீரோ உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். இவனுங்க மேலே உடச்சிட்டு தானே வந்திருப்பானுங்க. மேலே என்ன பண்ணியிருப்பானுங்கன்னா, அந்த ஃபயர் வந்துச்சுன்னா அலாரம் அடிக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும்ல, அது கீழே உடஞ்சி கிடக்கும். அதை எடுத்து பார்த்துட்ருக்கையில் அதுக்குள்ளே வந்து கேமரா இருக்கும். அவன் கேட்குறான், தாத்தா அந்த மாதிரி நீங்கள் தான் வந்து இதுக்குள்ளே வச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லையே நான் எதுவும் வைக்கல, அந்த ஓனர் தான் வந்து வச்சாரு, அவர் வந்து இது வந்து ஃபயர் அடித்தா அலாரம் அடிக்கும் அப்படின்னு சொல்லி வச்சாரு அப்படின்னோடனே இவனுங்க சொல்கிறானுங்க, ஐயோ ஸ்குவிட் கேம் மாதிரி பண்ணிட்டானுங்க போல், நம்மளை வந்து பெரிய பெரிய முதலாளிலாம் உட்காந்து பார்த்துட்ருப்பானுங்க, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த போதை கை வந்து கத்திக்கிட்டு கிடக்குறான். அதனோடனே ஹீரோயின் சொல்கிறா, உங்களுக்கு டவுட் இருக்கா, சரி அப்போ அவங்க வீட்டுக்கே போய் பார்த்துடலாம் அப்படின்னோடனே, அதாவது எப்படின்னா தாத்தா வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் வந்து அந்த ஓனரோட வீடு. இவனுங்க மறுபடியும் அந்த இதை உடச்சிட்டு உள்ளே போய் மெதுவாக பார்க்குறானுங்க, ஹால் பார்க்குறானுங்க, எல்லாத்தையும் பார்க்குறானுங்க. போய் பார்த்தா அந்த ஓனரை இவனை கொண்டுட்டானுங்க, கை எல்லாத்தையும் வெட்டியிருக்கானுங்க. ஏன்னு தெரில, இவங்க ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. ஹீரோயின் பார்த்தோன்னே அவளுக்கு மறுபடியும் ஏதோ ஃப்ளாஷ்பேக் வந்து ஞாபகம் வருது. ஒரு மாதிரி ஆனோடனே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு எல்லாருமே போயிடுறானுங்க. ஹீரோ போயிட்டு அவனோட மொபைல் ஃபோனை எடுத்து பார்க்குறான். பார்த்தா இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வாலை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டன் வந்து தாத்தாவோட ரூமுக்கு வந்துடுறானுங்க. வீட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கையில் ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா நியூஸ் பேப்பர் கிடக்கு, அதை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அதில் வந்து என்னென்னா அந்த ஒரு இண்டஸ்ட்ரி வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னதில்ல ஃபஸ்ட் எடுத்தோன்னே, ஒருவேளை அதுதான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு பார்த்துட்ருக்கையில இவன் என்ன பண்ணுறான்னா போதை கையை உடச்சிட்ருக்கான். கீழே டொம்முன்னு ஒரு அடி அடிக்கிறான். ஃபுல்லாக உடஞ்ச 4 பேருமே கீழே விழுந்துடுறானுங்க. தாத்தாவும் அந்த பேத்தியும் மட்டும் மேலே இருக்காங்க. இவனுங்கெல்லாம் கீழே விழுந்துடுறானுங்க. கீழே விழுந்தோடனே ஹீரோயின் வந்து ஹீரோவை எழுப்புறா, என்னாச்சும் ஒன்றும் ஆளையில் அடி எதுவும் படல அப்படின்ட்டு எழுப்புறா. எழுப்பினோடனே எல்லாம் கொஞ்சம் இதுவாகிடுறானுங்க. அப்புறம் வந்து பேத்தி சொல்கிறா, வாங்க நம்ம கீழே போகலாம் அப்படின்னு தாத்தாவை சொல்லும்போது தாத்தா சொல்கிறாரு, இல்லைம்மா நான் வரல, எனக்கு வயசாகிடுச்சு, நான் இங்கே இருக்கேன், நீ மட்டும் பத்திரமா போ, இந்தா கண்ணை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, நீங்கள் என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டோன்னே சரி வரேன் அப்படின்ட்டு தாத்தாவும் இறங்கிடுறாரு. எல்லாருமே இறங்கினோடனே அந்த கீழ் வீட்டுக்காரன் ஒருத்தன் இருப்பான்ல, அவன் வந்து வரான். வந்தால் நீங்கள் யார் அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கும்போது அந்த கீழ் வீட்டுக்காரன் வந்து சொல்கிறான், நான் வந்து என்னோட அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அவன் அந்த வீட்டு ஓனரோட ஃப்ரெண்டு, அவரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோடனே சரி அவர் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், அந்த மாதிரி அவன் வந்து அந்த இதை திறக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அந்த கதவு கிட்ட போகும்போது டக்குன்னு அவனுக்கு வந்து நெஞ்சு வெடிச்சிருச்சு. அதாவது எப்படின்னா இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் ஹார்ட்டில் வந்து அந்த பேஸ் மேக்கர்னு ஒன்று வைப்பாங்கள்ல, அது பேர் எனக்கு கரெக்டாக தெரில, அது வைப்பானுங்கள்ல, அது என்னென்னா அந்த ஐஃபோனில் இருக்கக்கூடிய மேக்னெட் அதெல்லாம் வந்து பக்கத்தில் கொண்டு போகக்கூடாது, ஏன்னா அது மேக்னெட் இழுத்து அவங்களுக்கு வந்து இதுவாயிரும், டக்குன்னு அட்டாக் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவனுக்கு வந்து அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். சொன்னோடனே அப்போ அவரோட பாடி எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவனோட ரூமில் வந்து வச்சுருப்பான், படுக்க வச்சுருப்பான். இவனுங்கெல்லாம் போயிட்டு ரூமில் போய் பார்க்கும்போது அந்த பேத்தி இருக்காள், அவள் பாப்பா ரூமில் வந்து நிறையா நோட்ஸாக எழுதியிருக்கும், அந்த டோரை பற்றி 4 பாக்ஸை பற்றி எல்லாமே எழுதியிருக்கும். வந்து பார்த்துட்டு இருப்பான்.
பார்த்துட்ருக்கையிலே ஹீரோ, அந்த போதைக்கை ஹீரோயின் எல்லாம் சேர்ந்து வந்து பேஸ்மெண்ட்டுக்கான வழியை வந்து உடச்சிருவானுங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னோடனே அவங்க பேத்தி வந்து அன்னுக்குள்ளேயே வச்சுட்டு பேத்தி தாத்தா எல்லாருமே கீழே இறங்கிடுறானுங்க. இப்போ ஹீரோ கேட்குறான் நீங்கள் வரலையா அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டை கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இல்லை நான் வரல, எனக்கு வர விருப்பம் இல்லை, நீங்களே போயிட்டு வாங்க, வெளியே வந்து ஒரு பெரிய இயற்கை சீற்றம் நடந்துச்சு, அதனால தான் வந்து இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இதுவாக இருக்குது, நான் வரல, நான் வர விரும்பலை, நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னு சொன்னேன். இவங்கெல்லாம் வந்து கீழே போகிறானுங்க. கீழே போயிட்டு ஃபுல்லாக வந்து டனல் மாதிரி இருக்குது, டனலுக்குள்ளே வந்து போகிறானுங்க. போயிட்டு மற்ற இந்த லாஸ்ட் டோர் இருக்குது, ஹீரோயின் தான் போய் உடைக்கிறா. உடச்சிட்டு எல்லாரும் பார்க்குறானுங்க. பார்த்தா அங்கேயும் அதுதான் இருக்குது, அதே செங்கக்கல். இவனுங்க பார்த்துட்ருக்கையில போதை கைக்கு வந்து வெறியாயிருது. வெறியாகி என்ன பண்ணுறான்னா, அந்த இவங்க உடச்சிருப்பானுங்களே அந்த சுத்தியல் அந்த இது மாதிரி கோடாலி மாதிரி வச்சு அதை வச்சு அடிக்கிறான். நீ இதை வச்சு அடிக்காத, இது நமக்கு யூஸ் ஆகும் கொண்டா அப்படின்னு சொல்லி அதை வாங்கிடுறானுங்க. உடனே என்ன பண்ணுறான்னா, பக்கத்தில் வந்து தாத்தா நின்றுட்டுருக்காரு. தாத்தாட்டிருந்து கன்னை வாங்கி சுடுறான் பாருங்க, ஒரு 5 புல்லட்டு. அதுதான் நம்ம ஃபஸ்ட் சீன்லேயே பார்த்தோமே. முன்னாடி போச்சுன்னா அதுதான் போய் அங்கே போய் இதுவாகாமல் ரிட்டன் திரும்பிடும்ல. இது என்ன ஆகுதுன்னா புல்லட் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது. டக்குன்னு திரும்பும்போது ஹீரோ சொல்லிடுறாரு குனிங்க குனிங்க அப்படின்னு. எல்லாருமே குனிச்சிடுறாருங்க. தாத்தா நான் வந்து டக்குன்னு அவரால் குனிய முடியல. கரெக்டாக வந்து அவரோட ஹார்ட்லேயே வந்து புல்லட் பாஞ்சு இதுவாயிடுது. விழுந்துடுறாரு தாத்தா. விழுந்தோடனே இவனுங்கெலாம் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறானுங்க. ரொம்ப ரத்தமாக போகுது. போகும்போது மேலே வந்து நம்ம ஃப்ரெண்டு அந்த இருக்கார்ல, அவனை காட்டாம அவன் வந்து ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கான். இவங்க தாத்தா வந்து ஹெல்ப் ஹெல்ப் பண்ணி பார்த்தா இது எதுவுமே பண்ண முடியல. தாத்தா வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போனோடனே மேலே போயிட்டு ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து எல்லாரும் உட்காந்துருக்கானுங்க. ஏன் இது இருக்குது, இப்படி இருக்குது, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்திருக்கா, எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்க. இந்த ஸ்வீட் கேம் மாதிரி இருக்குமோ, அது மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. பேசிகிட்டு இருக்கையில ஒரு ஆளும் ஒரு இது சொல்கிறானுங்க. இந்த போதை கை இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நிறையா ட்ரக்ஸ் எடுத்துப்போம், இது பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறானுங்க. அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், நான் வந்து ஏற்கனவே போலீஸாக இருந்திருக்கேன், எப்போது நிறையா என்கவுண்டர்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். பொண்ணு சொல்கிறான், அந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து கேன்சரில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் சொல்லிட்டு இருக்கையில ஹீரோயின் சொல்ல வரையில ஹீரோ வந்து பார்த்து சொல்லாத அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்ணை காட்டும்போது ஹீரோயின் சொல்கிறான், அந்த மாதிரி எனக்கு அபார்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ வந்து டக்குன்னு கோவப்பட்டு நீ எதுக்கு இப்போ அதை சொன்ன அப்படின்ட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறானுங்க. சண்டை போடையில சொல்கிறான், இந்த மாதிரி அபார்ஷன் ஆகி 2 வருஷம் ஆச்சு, நீ வந்து எதுவுமே வந்து கேட்கல, அபார்ஷன் ஆனதுலேருந்து என்கிட்ட ஒழுங்காகவே நீ பேசுகிறதில்ல, நான் ஏதாச்சும் முயற்சி எடுத்தாலும் நீ எதுவுமே இது பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பேசி முடிச்சுட்டு ஹீரோ அந்த சைடு போயிடுறாரு, ஹீரோயின் இந்த சைடு வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த ரூமில் வந்து நிறையா நோட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதை வந்து ஹீரோயினும் இந்த பேத்தியும் வந்து பார்த்துட்ருக்காங்க. என்ன இருக்குது, எப்படியாச்சும் தப்பிச்சிடலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்கையில லேப்டாப் மொபைல்லாம் வந்து உடஞ்சிருக்கு. அவன் அந்த ஃப்ரெண்டுகிட்ட கூப்பிட்டு கேட்கல, அவன் சொல்கிறான், அவன் தான் சொன்னேன்ல ரொம்ப இதுவாகி ஸ்ட்ரெஸ் ஆகி தான் எல்லாத்தையும் அடித்தான் அப்படின்னு சொன்னேன்ல, அதில் தான் அவன் இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஹீரோவும் இந்த போதை கையாக இருக்கான்ல, அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா மேலே அந்த இவனோட ரூமுக்கு போகிறானுங்க. போய் பார்த்தா இவன் என்ன சொல்கிறான், மேலே இருக்க ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் கொஞ்சம் சைஸு கம்மியாக இருக்குல்ல அப்படின்ட்டு என்ன பண்ணான்னா செவத்தை போய் அடிக்கிறான். பார்த்தா இவன் என்ன பண்ணுறான்னா ஹாலில் பாதி செவராக இது பண்ணி பாதி ரூம் இது பண்ணி வச்சுருக்கான். இங்கே ஒரு ரூம் இருக்குது, இது எப்படியாச்சும் திறக்கணும் அப்படின்னு சொன்னோடனே என்ன ஆகும்னா தேடுவானுங்க. தேடும்போது ஒரு லாக் அந்த இது மாதிரி பேட்டர்ன் போடுறது மாதிரி இருக்கும். பேட்டர்ன் போடையில இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா சும்மா அமுக்குறானுங்க. அது வந்து அந்த ராங் ரெட் கலரில் எரியுது. உடனே இவன் என்ன பண்ணுறான்னா அந்த போதை கை வந்து வைக்கலான்னு போகிறான். அவன் வந்து வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா மாவு எடுத்து ஊதுறான். ஊதுனோடனே அதில் வந்து 4 நம்பர் தெரியுது. ஓகே, இப்போ 24 காம்பினேஷன், ஒரு நம்பராக போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோடனே இவனுங்க ஒரு நம்பராக போட்டு பார்த்துட்ருக்கேன். இந்த போதை கையோட ஆள் இருக்கால்ல, அவள் போயிட்டு ஹீரோயினை கூப்பிட்றான். இங்கே வா, என்னாச்சுன்னு பாரு அப்படின்னு சொன்னோடனே வா போகலாம் அப்படின்ட்டு பேத்தியை கூப்பிடும்போது அவள் சொல்கிறா, இல்லை நான் வரல, நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் என்னென்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த நோட்ஸே வந்து பார்த்துட்ருக்கா. இவள் வந்து மேலே போயிடுறான். மேலே போனோடனே போயிட்டு இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா ஓப்பன் பண்ணிடுறானுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக சிசிடிவி செட்டப் இருக்குது. எல்லா வீட்லேயும் வந்து சிசிடிவி வந்து தெரியாமல் வச்சு பார்த்துட்ருக்கான். ஹீரோயின் சண்டை போட்டது, இந்த போதைக்கையும் ஒய்ஃப்லாம் ஒன்றா இருந்தது, எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கையில் என்ன பண்ணுறான்னா ஃப்ரெண்டு வந்து மெதுவாக கீழே வந்துடுறான். கீழே பேத்தி என்ன பண்ணுறான்னா அது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கையில் என்ன பண்ணுறான்னா அந்த ஓனர் இருக்கான்ல, அந்த வீட்டு ஓனர், அவனை போய் பார்த்தா கழுத்தில் வந்து துணி சுற்றி வச்சுருக்கான். அதை எடுத்து பார்த்தா கழுத்தை நெரிச்ச மாதிரி இருக்குது. பார்த்துட்ருக்கே பின்னாடி வந்து ஃப்ரெண்டு நின்றுறான். நின்னோடனே நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டுட்ருக்கையிலே அப்படி இங்கே வந்து ஹீரோ காட்டுறானுங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா அந்த ஃப்ரெண்டை ரூமை பார்த்தா அங்கே பார்த்தா இவன் வந்து என்னமோ வந்து கேமரா வந்து திரும்பி இருக்குது.
அந்த இதுக்கு இதுவா இல்ல. இவன் வந்து வெளிச்சம் தெரியுது. அதாவது அந்த கதவு தொறந்த மாரி தெரியுது. இவன் கதவு தொறந்திருக்கான். அப்புறம் ஏன் இவன் வந்து இது பண்ணான் அப்படிங்கும்போது தான் என்ன பண்ணான்னா, ஃப்ரெண்டு வந்து கதவு தொறக்காதடா அப்படின்ட்டு அடிச்சிருக்கான். அடிச்சு கொன்றுக்கான். இத பார்த்தோனே, ஐயோ! அவ தனியா இருக்காளே அப்படின்ட்டு 2 பேரும் எல்லாருமே கீழ போறானுங்க. கீழ போய் பார்த்தா, அந்த பொண்ண வந்து கொன்னுடுறான். கொன்னோனே இவனுங்க எல்லாம் அடிச்சு அவன வந்து கட்டி வச்சுடுறானுங்க. கட்டி வச்சதுக்கப்புறம் அவன்ட்ட கேட்கும்போது தான் சொல்றான், அந்த மாரி வெளிய வந்து ஒரு ஏதோ டிசாஸ்டர் அழிவு நடக்குது. அதனால தான் அது ஆட்டோமேட்டிக்கா இதுவாயிருக்கு. நீங்க தொறக்குறேன்னு சொல்லி எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்ன பண்றது? அதனால தான் நான் அவன கொன்னேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்புறம் அவனோட திங்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது வேர்ல்ட் வார் 3 அந்த மாரி இருக்கு. அப்ப இவன் நினைச்சான், சரி இவனா நினைச்சுக்கிறான் போல அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கையில, பாதி பேர் இந்த அவ ஒய்ஃப்லாம் சொல்றா, சப்போஸ் வெளிய இந்த மாரி நடந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்படிங்கும்போது, என்னதான் இருக்குன்னு நம்ம தொறந்தே பார்த்துரலாம் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கானுங்க. பேசிட்டு இருக்கானுங்க. இவன்ட்ட வந்து கன்னு இருக்கு. ஹீரோயின் வந்து உள்ள போயிட்டு உட்காந்து அந்த பொண்ண பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவன் என்ன பண்றான்னா, போதகையிட்ட வந்து கன்ன குடுத்து இவன பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஹீரோயின்ட்ட பேசுறான். நீ கவலைப்படாத, நம்ம இங்கேருந்து தப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்கையில என்ன பண்றான்னா, கீழ வந்து அவன் நோட்ஸ்லாம் எழுதி வச்சிருந்தான்ல, அத பார்த்தா என்ன பண்றான்னா, இவன் வந்து எரிச்சு வச்சிருக்கான் எல்லாத்தையும். இவள கொன்னுட்டு எல்லாத்தையும் எரிச்சுட்டான். எரிச்சோனே இவனுங்க வந்து மேல போயிட்டு மறுபடியும் சிசிடிவில பார்க்குறானுங்க. பார்த்தா அவன் வந்து ஏதோ மொபைல்ல வந்து ஆப் மாரி ஏத்தி அத தான் என்னமோ பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு பார்த்துட்டு, இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, போயிட்டு இந்த மொபைல் எடுக்குறானுங்க. ஹீரோ வந்து டெக்னிக்கல் சைடு தான் வந்து இதுவா இருப்பாரு. அதனால என்ன பண்றாருன்னா, அவரோட சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர ஃபுல்லா இது பண்ணி, இன்னொரு மொபைல்ல ஏத்தி, அந்த ஏதோ ஆப் மாரிலாம் இருந்துச்சுனால அது எல்லாமே ஏத்திடுறானுங்க. ஏத்திட்டு அந்த ஆப்புக்குள்ள உள்ள போய் பார்த்தா, அந்த அந்த பட்டன் மாரி இருக்கு. அதாவது எப்படின்னா, அந்த ஸ்க்ரீன் இருக்கு பார்த்தீங்களா? பிரிக் இருக்குல்ல, அது அடைச்சிருக்குல்ல, அதில ஒரு 4 பாக்ஸ் மட்டும் மேக்னெட் ஒட்டுதுன்னு சொன்னேன்ல, அந்த மாரி 4 பட்டன் மாரி மொபைல்ல காட்டுது அந்த ஆப்ல. இவன் என்ன பண்றான்னா, ஒரு பட்டனையும் அமுக்கும்போது ஃப்ளாஷ் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் பட்டன் அமுக்கையில 2 வாட்டி ஃப்ளாஷ் ஆகுது. செகண்ட் பட்டன் அமுக்கையில 3 வாட்டி ஃப்ளாஷ் ஆகுது. லாஸ்ட் பட்டன் அமுக்கையில 6 வாட்டி ஃப்ளாஷ் ஆகுது. அந்த மாரி ஃப்ளாஷ் ஆனோனே என்ன ஆகுதுன்னா, அந்த இது மறைஞ்சு இதுவாகுது. போயிட்டு ஒரு இது மாரி இருக்கு. அதாவது போர்ட்டல் மாரி, கைய உள்ள விடுற மாரி அந்த மாரி இருக்கு. இது என்ன பண்ணான்னா, ஹீரோ, ஹீரோயின், போதகையோட கேர்ள் ஃப்ரெண்ட் 3 பேர் தான் இருந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. பார்த்துட்டு இருக்கையில போதகை என்ன பண்றான்னா, அங்க அவன கன்ன வச்சுன்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னா, கைய வந்து உள்ள விட்றா பாருங்க. உள்ள விட்டா ஒரு மாரி இருக்கு. ஒரு மாரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு ஃபுல்லா கைய விட்டுறா. கைய விட்டோனே என்னமோ இழுக்கிற மாரி ஆயிருது. ஐயோ! என்னால இழுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கையில, ஹீரோவும், ஹீரோயினையும் அவள வந்து காப்பாத்த ட்ரை பண்றானுங்க. அவள எடுக்கவே முடியல. டக்குனு போதகை வந்துடுறான். 3 பேரும் புடிச்சு இழுக்குறானுங்க. இவன் என்ன பண்றான்னா, பாதி உள்ள போயிடுறா. இடுப்பு வர உள்ள போயிடுறா. உள்ள போனோனே என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் அந்த பிரிக்லாம் வர ஆரம்பிச்சுருது. ஐயய்யோ! மறுபடியும் வருது. இழுங்க, ஸ்பீடா இழுங்க அப்படின்னு சொன்னோனே, இவனுங்க இழுக்குறானுங்க. இழுக்கவே முடியல. அது ஃபுல்லா மூடி இவ பாதியோட பிஞ்சுட்டு வந்துடுறா அப்படியே. பாதியோட பிஞ்சுட்டு வந்தோனே செத்து போன போதக்கை வந்து ஒரு மாரி ஆயிடுறான். அவன் ஒய்ஃப் இதுவானோனே, அங்கிட்டு இருந்து அந்த வில்லன் என்ன பண்றான்னா, அந்த ஃப்ரெண்டு அவன் என்ன பண்றான்னா, "இதுக்கு தான் நான் சொன்னேன், எல்லாரும் சாக போறீங்க. அமைதியா இருங்க. நீ என் கூட சேர்ந்துரு. எல்லாரையும் கொன்று, அவங்கள கொன்று நம்ம ஒண்ணா இருக்கலாம்." அப்படின்னு சொல்லி போதக்கைய வந்து உசுப்பேத்தி விடுறான். உசுப்பேத்தி விட்டோனே இவன் என்ன பண்றான்னா, கன் எடுத்து அவனோட நெஞ்சிலேயே சுட்டுறான். யாரு? வில்லனோட நெஞ்சிலேயே சுட்டுறான். சுட்டுட்டு மறுபடியும் கன்னை இங்கிட்டு ஹீரோயின் சைடு திருப்புறான் பாருங்க. அவங்க 2 பேரும் ஒரு மாரியா பார்த்துட்டு இருக்கையிலே டக்குன்னு அவனையும் சுட்டுட்டு அவனே இறந்து போயிடுறான். இறந்து போனோனே இவனுங்க உட்காந்து பார்த்துட்டே இருக்கானுங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்போதான் அவனுக்கு புரியுது. அதாவது இந்த ஓனர் இருக்கால, அவருக்கு 2 கை இதுவாயிருக்கும்ல, அவருக்கும் இப்படிதான். இவர் என்ன பண்ணிருப்பாரு, இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து இது பண்ணியிருப்பாரு. உள்ள கையை விட்டுருப்பாரு, மாட்டிக்கிட்டு இதுவாயிடுச்சு போல அவருக்கும். இப்போ இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, மறுபடியும் இந்த வீடியோ போய் பார்க்குறானுங்க. அது ஃபோட்டோ தானே ஆகுது. மறுபடியும் என்ன பண்ணுறானுங்கன்னா, அந்த மேலே வந்து டோர் ஓப்பன் பண்ணதுக்கு 24 காம்பினேஷன் போட்டானுங்களா 4 நம்பருக்கு. இப்போ 4 பட்டன் இருக்குது. அப்போ 24 காம்பினேஷன் போடணும். எதில் திறக்குது அதில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடலான்னு ஹீரோ ஃபஸ்ட்டு இதை பட்டனை அமுக்குறாரு. ஹீரோன்னு சொல்லிட்டு அமுக்காத, நமக்கு தான் அந்த வீடியோவில் ஃப்ளாஷ் லைட் எரியுதுல்ல, அதை வச்சு நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃப்ளாஷ் லைட்டை போய் பார்த்து எந்தெந்த பட்டன் எப்போ அமுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போகிறானுங்க. போகையில் என்ன ஆகுதுன்னா, அந்த வில்லன் இருக்கான் பாருங்க, அவனும் சாகலை, உயிரோட வந்து திறக்காதீங்கடா அப்படின்ட்டு சண்டை போடுறான். ஹீரோயின் அதுக்குள்ளே கீழே ஓடி போயிட்டு திறந்துடுறான். திறந்து ஹீரோவும் ஹீரோயினும் வந்து தப்பிச்சிடுறானுங்க. இவன் உள்ளுக்குள்ளேயே மாட்டிடுறான். வெளியே போய் பார்த்தா உலகமே அப்படிதான் இருக்குது. எல்லா பில்டிங்குமே அதே மாதிரி தான் இதுவாக இருக்குது. அப்போ தான் நியூஸில் வந்து ஹெலிகாப்டர் சொல்லிட்டு இருக்கானுங்க, இந்த மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியில் எரிஞ்ச புகைனால தான் வந்து ரொம்ப இதுவாகி ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஆக்டிவேட் ஆகி இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்து தப்பிச்ச மக்கள்லாம் இங்கே வாங்க, ஒன்றா வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் பின்னாடி பார்க்குறானுங்க. பார்த்தா அவனுங்க வாங்கி வச்ச அந்த ட்ரக் இருக்குது, அதில் 2 பேரும் ஏறி கிளம்பிடுறானுங்க.
இதோட அந்த கதையை முடிச்சிடுறானுங்க. இவனுங்க எதுக்கு இப்படி முடிச்சானுங்க, என்னத்த முடிச்சானுங்கன்னே எனக்கு புரியல. சப்போஸ் செகண்ட் பார்ட்டும் வந்தாலும் வரலாம் என்று நினைக்கிறேன். பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.